பிள்ளைக்கு பெஸ்ட் ஆன்லைன் டியூஷன் நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு கேட்ட பெற்றோர்கள் போன வருடத்தோட அதோட எண்ணிக்கை இந்த வருடம் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிம்பிளான டிப்ஸ் முதல்ல வந்து பகிர்ந்துக்கிறேன். 3 விஷயங்கள். வந்து கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டி அப்படின்னா பிள்ளைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற விஷயத்தை இது எல்லாமே நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது வீக்காக இருக்கிற பாடங்கள் வந்து பெட்டர் ஆகணும். அவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்கிறத வந்து இன்னும் மேலும் புரிஞ்சு நல்லா செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கண் கூடாக பார்க்குற மாதிரி இருக்கணும் குவாலிட்டி. 2வது விஷயம் கண்டிப்பாக டெக்னாலஜின்னு பிள்ளைங்களாம் பிரிக்க முடியாது. ஆனால் சரியான வயதில் சரியான விஷயத்தை கொடுக்கணுமா இல்லையா? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு வந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அசிஸ் பண்ணி சொல்லி கொடுத்தா எப்படிங்க இருக்கும்? ஸோ அது வந்து இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கணும். 3வது கண்டிப்பாக கல்விக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், அதுக்கு வந்து மறுப்பு இல்லை. ஆனால் எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பித்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கணும்ல, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். ஸோ அஃபோர்டபுளாக இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து ஒரு கம்பேக்காக பல வருடங்களாக ஆயிரக்கணக்கான இல்லைங்க, ஐ திங்க் மோர் தென் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியோட இருக்கிறது நிச்சயமாக மைண்ட் ஆப்ஸோட இ டியூஷன். இது பலருக்கு தெரியும், சிலருக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதற்காக தான் இந்த பதிவு. ஸோ மொதல் விஷயம், இந்த இ டியூஷன் மைண்ட் ஆப்ஸோட முழு விவரங்கள் அல்லது உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக என்கிட்ட பயிற்சி எடுத்த இவிடெக் அகாடமியோட கன்சல்டன்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலே பயோவில் லிங்க் தேடி பார்த்தீங்கன்னா இ டியூஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே என்னோட இவிடெக் அகாடமியோட கன்சல்டன்ஸ் உங்களுக்கு பர்சனல் அசிஸ்ட் பண்ணுவாங்க. என் பேர் சொல்லுங்கள், நான் தான் வந்து கான்டாக்ட் பண்ண சொன்னேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து இல்லைங்க, எல்லாருமே வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நிச்சயமாக முழு கவனம் கொடுத்து அசீஸ் பண்ணுறதுக்கு என்னால் பயிற்சி அளிக்கப்பட்டவங்க. ஸோ இதிலேருந்து பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக சில வருடங்களாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எப்பயுமே பிள்ளைங்க வந்து எவ்வளோ ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட அந்த பயணம் வந்து மெருகேற்றி அவங்க சீராக போகக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். இது வந்து ஆஃப்டர் ஃபார்ம் 5 தான் நிறைய பேர் திணறாங்க, ஐயோ இது தெரியலையே, அது புரியலையே, இது புரியலேன்னு. அதை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம பயிற்சி கொடுத்து சரியான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க படித்தாங்கன்னா கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம் பெற்றோர்களே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களோட சேஞ்சஸையும் முன்னேற்றத்தையும் உங்களோட கண்கூடாக வந்து உணர முடியும். ஸோ 1ஆம் வகுப்புலேருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் இல்லைங்க, ஆக்சுவலி ப்ராஸ்காலா கூட இருக்குது. ஸோ அதில் ப்ராஸ்காலேருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படிக்கிற மாணவர்களின் பெற்றோர்கள் வீட்டில் இ டியூஷன் வாங்க போகிறீங்களா இல்லையெல்லாம் கேட்க மாட்டேன். நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு அசிஸ்டனாக, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இ டியூஷன் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி இன்னிலிருந்து ஆரம்பிங்க. இன்னும் சில வாரங்களில் நீங்களே நன்றி சொல்லி அதுக்கு உண்டான காணொலிகளை பகிர்ந்துக்குவீங்க. அந்த நன்றி வந்து எனக்கோ இ டியூஷனுக்கும் இருக்க தேவையில்லைங்க. அந்த பகிர்வுகள் வந்து இன்னும் நிறைய பிள்ளைங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்பிக்கை கொடுக்கும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இ டியூஷன் கூட இருக்குது அப்படின்னு. இந்த பயணத்தில் இ டியூஷனோட சேர்ந்து என்னோட வழிகாட்டுதலும் தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்படிங்க தொடர்பு கொள்வது? இவிடெக் அகாடமியில் பயிற்சி எடுத்த ட்ரெயின் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. மேலோட பயோவில் அல்லது இணையத்தில் பேர் போட்டு சர்ச் பண்ணாலே வந்து எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணுறது தெரியும். கிளிக் பண்ணுங்கள், இ டியூஷன் ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோட இ டியூஷன் கன்சல்டன்ஸ் வந்து உங்களுக்கு பர்சனலாக அசிஸ்ட் பண்ணுவாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிள்ளைங்க என்ன வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியும் பரவலாக பகிர்ந்துக்க. தமிழ் பள்ளி, சின்ன பள்ளி, மலைய பள்ளி எந்த பள்ளியில் படித்தாலும் எல்லாத்துக்குமே உண்டான சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, அதற்குண்டான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதன்.